தலைப்பு: முயற்சியின் சக்தி, வாழ்க்கையை மாற்றும் பாதை. அன்புள்ள நண்பர்களே, நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை அடைய விரும்புகிறோம். உயர வேண்டும், முன்னேற வேண்டும், நம்மை நாமே நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி: நாம் நினைப்பதற்காக மட்டும் வாழ்கிறோமா, இல்லையா முயற்சிக்க தொடங்கியிருக்கிறோமா? நினைப்பது மிகவும் எளிது. நான் இதை செய்யணும், நான் அங்கே போகணும். இந்த மாதிரி எண்ணங்கள் நம்மிடம் இருக்கும். ஆனா அந்த எண்ணங்களை செயலாக்குவதுதான் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம். ஒரு மாணவன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் நல்ல மதிப்பெண் வாங்கணும் என்று நினைக்கிறான். தினமும் அவன் அந்த எண்ணத்தோடே இருக்கிறான். ஆனால் படிக்க ஆரம்பிக்க மாட்டான். அப்படியென்றால் அவன் கனவு நிஜமாகுமா? முடியாது. அதே நேரத்தில் இன்னொரு மாணவன் இருக்கிறான். அவனும் அதே கனவுதான். ஆனால் அவன் தினமும் கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கும், புரியாது, சலிப்பாக இருக்கும். ஆனாலும் அவன் நிற்காமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறான். இறுதியில் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? முயற்சி செய்தவனுக்குத்தான். இது மாணவர்களுக்கு மட்டுமில்லை, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இதே உண்மை. ஒரு மனிதன் உடல்நலம் சரியாக இருக்க வேண்டுமென்று நினைக்கிறான். நாளை முதல் உடற்பயிற்சி பண்ணணும் என்று தினமும் நினைக்கிறான். ஆனால் அவன் எழுந்து ஒரு சிறிய நடை கூட போக மாட்டான். அப்படியென்றால் மாற்றம் வருமா? வராது. ஆனால் இன்னொருவர் இருக்கிறார். அவர் தினமும் சிறிது நேரம் நடக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், உடம்பு வலிக்கும். ஆனாலும் அவர் நிற்காமல் தொடர்கிறார். சில நாட்களில் அந்த முயற்சி அவரை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்கிறது. நண்பர்களே, முயற்சி என்றால் பெரிய விஷயம் செய்யணும் என்று அர்த்தமில்லை. சிறிய முயற்சிகளும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு விதை எப்படி ஒரு மரமாகிறது தெரியுமா? அது ஒரே நாளில் பெரிய மரமாக மாறாது. தினமும் அது வளர்கிறது, மெதுவாக, யாருக்கும் தெரியாமல். ஆனால் ஒரு நாள் அது பெரிய நிழலை கொடுக்கும் மரமாக மாறுகிறது. அந்த விதை போல நம்முடைய முயற்சியும் இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணம் பாருங்கள். ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் வழியில் பெரிய கற்கள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். ஆனாலும் அது நிற்காது. அது வழியை மாற்றிக்கொண்டு, தடைகளை தாண்டிக்கொண்டு தொடர்ந்து ஓடும். இறுதியில் அது கடலை அடையும். அந்த ஆற்றைப் போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். நாம் அடிக்கடி ஒரு தவறு செய்கிறோம். மற்றவர்களை பார்த்து நம்மை ஒப்பிடுகிறோம். அவர் இவ்வளவு சாதிச்சிட்டாரு, நான் இன்னும் எதுவும் செய்யலை என்று மனசு உடைந்து போகிறது. ஆனா உண்மை என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் அவரவர் நேரம் இருக்கிறது. ஒரு மலர் காலை மலரும், இன்னொரு மலர் மாலை மலரும். அதனால் ஒன்று குறைவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை, லைக் பண்ணுங்க, அதேபோல் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நேரம் ஷேர் பண்ணுங்க. ஆனால் நன்றி. நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கணும். நண்பர்களே, வாழ்க்கையில் தோல்வி வரும், அது நிச்சயம். நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும், எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும், ஒரு கட்டத்தில் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் அந்த தோல்விதான் உங்களை வலிமையாக்கும். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகிறது? அது பலமுறை விழும். அது விழுந்ததால் நடக்க கற்றுக்கொள்ள மாட்டேனா? இல்லை, அது மீண்டும் எழுந்து முயற்சி செய்கிறது. அதனால்தான் அது ஒரு நாள் நன்றாக நடக்க கற்றுக்கொள்கிறது. அதேபோல நீங்கள் விழுந்தால் கவலைப்படாதீர்கள். மீண்டும் எழுந்து முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, முயற்சி செய்தவன் தோற்கலாம். ஆனால் முயற்சி செய்யாதவன் வாழ்நாளை முழுவதும் ஒரு சந்தேகத்தோட வாழ்வான். நான் முயற்சி செய்திருந்தா என்னாகிருக்கும் என்ற கேள்வி அவனை விடாது. அதனால் இன்று நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் நினைப்பவராகவே இருக்கப் போகிறீர்களா, அல்லது முயற்சி செய்து சாதிக்கப் போகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய படி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று ஒரு முயற்சி, நாளை இன்னொரு முயற்சி. அந்த சிறிய முயற்சிகள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறும். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. அது தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கும். அதனால் நாளை பார்க்கலாம் என்று சொல்லாமல் இன்று தொடங்கலாம் என்று சொல்லுங்கள். முடிவில் ஒரு நினைவில் நிற்கும் வரி:
நினைப்பது எல்லோராலும் முடியும். முயற்சிப்பது துணிவுள்ளவர்களால்தான் முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஆதரவாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.